ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்தில் இருந்தால் கதை நமக்கு இன்னும் ரொம்பவே குழப்பமாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு கினோஷியா மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறமா தான் கதையில் இன்னும் நிறைய புது புது பிரச்சனைகள் வரும், புது ஆளுங்களும் வருவாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 7. இப்போ புதுசா ஒரு டால்ஃபின் வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறா. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது போலாமா அப்படின்னு அந்த டால்ஃபின் கேட்கறா. நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஓட்டாமே அப்படின்னு வா சொல்றா. ஒரு இன்டெலெக்சுவல் டால்ஃபின், என்ன பார்த்தா ஸ்ட்ரேஞ்சா தெரியுதுல்லன்னு அந்த டால்ஃபின் கேட்கறா. ஹியூமன்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி ஒட்டாமே நம்ம ஹீரோட்ட பேசிட்டு வரா. எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான். ஒருத்த மட்டும் டேபிள் கடியில பயந்தாங்குழி மாதிரி உட்காந்துருக்கான். ரம்னனும் நம்ம கூடயே தான் ஷிப்ல இருக்கான் அப்படின்னு ஸ்டெல்லா எக்ஸ்பிளைன் பண்றா. அவன் எதுக்காகவோ பயந்தாங்குழி மாதிரியே உட்காந்துருக்கான். 2 கினோஷியா நமக்குள்ள இருக்குன்னு கேப்டன் சொல்றான். கினோஷியா டால்ஃபினையும் சேர்த்து அட்டாக் பண்ணு ஷீக்கி மிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒட்டாமே கினோஷியாஃபுல இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கம்மியான சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு செட்ஸோ சொல்லவோ. பட் அவளையும் ஹியூமனா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு மத்தவங்க சொல்றாங்க. ஷாமிங் அப்படிங்கிற ஒருத்தன் மீட்டிங் ரூமுக்கே வரல, அவன் ரூமுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லுது. ஷாமிங் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டான், அவன் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்க அப்படின்னு செட்ஸோ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம கதவுக்கு வெளியே எழுதி வச்சிருக்கான். செட்ஸோ நீ ஒருவேளை என்ன கிஸ் பண்ணா நீ சொல்றதை கேட்க நான் தயாரா இருக்கேன், கதவை திறந்துட்டு வெளியே வருவேன் அப்படின்னு நம்ம காமெடி பண்றான். அதுக்குள்ள இருந்த வெளியே கேமரா வச்சு அவன் பாக்குறான். கூட இருக்கிறது யாரு? ஓ சாதாரண பையன் தானே, பையன் கூப்பிட்டால நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். யாராச்சும் ஒருத்தர் கோல்டு ஸ்லீப் குள்ள போயே ஆகணும். லெவி கூட நம்ம அப்படித்தானே டீலிங் போட்டிருக்கோம் செட்ஸோ கேட்கறா. பட் இந்த ஷாமிங்க என்ன பண்ணாலும் வெளியே வர்றதா இல்ல. இல்லாம பிரச்சனையை கிரியேட் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா. ஓ யோரு வந்து ஹீரோயிசம்லாம் காட்டலாம்னு நினைக்காத, அவனா ஓட்டு போட்டு என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள அனுப்பிக்கோங்க அப்படின்னு ஷாமிங் அசால்ட்டா சொல்றான். ஒரு நாள் நாங்க ஓட் போடாம இருக்கிறோம், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவியான்னு கேட்கவும் அவனே கோல்டு ஸ்லீப் குள்ள போறேன்னு சொன்னாலான்னு சீக்கிமிச்சி சொல்லிட்டு பேசுறதுக்கு அட்லீஸ்ட் அவன் டோரையாச்சும் ஓபன் பண்ணணும்லன்னு மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கோல்டு ஸ்லீப் குள்ள போனா நீங்க கான்ட்ராக்டை மீறிட்டீங்கன்னா என்ன செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடுவேன்னு அந்த ஏஐ ஷிப் சொல்லுது. ஜோனஸ் டோரை ஓபன் பண்ண வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நீங்க தானே ஷிப் கேப்டன் நம்ம ஹீரோ கேட்கறான். பிசிக்கல் கீ ஒன்னு இருக்கு, அதை வச்சு ஓபன் பண்ண முடியும் ஜானஸ் சொல்றான். ஸ்டெல்லாவும் இவங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறா. ஸ்டோரேஜ் ரூம்ல தான் அந்த கீ இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போய் இவங்க கீயை தேடும்போது ஜானஸோட மத்த கலெக்ஷனையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பட்டி இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்க்கவோ ஷிக்கிமிச்சி தொடப்போனா அதுகிட்ட போவாதீங்கன்னு ஸ்டெல்லா தடுக்கிறா. ஜானஸ் அதுக்குள்ள என்னத்தை மறைக்கிறாருன்னு ஷிக்கிமிச்சி சோகமா போகவோ ஒட்டமை வந்து அவனை சீரப் பண்றா. உன்னால இதை தனியா பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கிட்ட? இதுதானே என் வேலையே அப்படின்னு ஸ்டெல்லா சொல்றா. ஷிக்கிமிச்சிக்கு ஸ்டெல்லாங்கிற ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு வந்ததுல அவனுக்கு கடுப்பா இருக்கு. என்னோட ரிசர்ச் டீம்லயோ டாக்டர் யோஷிகாடுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்லவருன்னு ஒட்டாமே பேசிட்டு இருக்கா. சின்ன வழக்கம் போல எல்லாத்துக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. யோரி இவட கூட தெரியுமாப்பா, நான் மட்டும் அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிருந்தா என்ன சைபரலைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப என்னோட கான்சியஸ்னஸ் டிஜிட்டலைஸ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டெல்லாக்கும் அதே நிலைமை தான். பட் அவளுமே ஹியூமனா இருந்திருக்கா. பட் ஹியூமனா இருக்கிறதுனால தான் இந்த கினோஷியா ப்ராப்ளம் கவலைப்படுறேன்னு சிக்கிமிச்சி கேட்கவும் நம்ம ஹியூமன்ஸா இருக்கிறதுலயே நான் சந்தோஷப்படுறேன்னு ஸ்டெல்லா சொல்லியிருப்பா. ஹியூமனா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாப்பா அப்படின்னு சொல்லி சிக்கிமிச்சி இங்க குடிச்சு அழுதுட்டு இருக்கா. ஸ்டெல்லாவோ குட் பர்சன் தான் அப்படின்னு ஒட்டாமே சொல்றா. நீ ஸ்டெல்லாவை லவ் பண்றது அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, போய் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு ஒட்டாமே சொல்றா. இப்பவே போறான்னு சீக்கிமிச்சி போனா ஸ்டெல்லாவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஆனாலும் டோர் ஓப்பன் ஆகலன்னு ஜானஸ் சொல்றான். ஸ்டெல்லா உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஷீக்கிமிச்சி ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனா எனக்கு வேலை இருக்கு சாரின்ட்டு வா கிளம்புறா. கோப்பை விட்டு கொடுத்துறாதன்னு ஒட்டாமே அவனை சீரப் பண்ணிட்டு இருக்கா. ஜானஸ் என் கூட ஒத்தைக்கொத்த வாடா, நான் ஜெயிச்சிட்டோம்னா ஸ்டெல்லாவை நீ ஃப்ரீ பண்ணிடணும் அப்படின்னு ஷீக்கிமிச்சி சொல்றான். செட்ஸோ கேட்கறா. அப்படிதான் அவனால முடியும்னு ஒட்டாமே சீரப் பண்றான். ஜென்டில்மேனா சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்றேன்னு அவனும் சொல்றான். உண்மையெல்லாம் ஃபைட் பண்ணல, செஸ் மாதிரி ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. பட் ஜானஸ்க்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால ஜானஸ் தான் வின் பண்றான். ஜானஸோட ஒவ்வொரு மூவும் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம பயந்தாங்கி பார்த்துட்டு இருக்கான். என்னது நான் தோத்துட்டேனா இல்ல அப்படின்னு சொல்லி ஷீக்கிமிச்சி இந்த தோத்த நினைச்சு இப்ப கவலைப்பட்டு இருக்கான். பழைய நானா இருந்தா தோத்துருப்பேன், பட் ஆனா இப்ப நான் அவேக்கனான கினோஷியாடா அப்படி ஜானஸ் சீனா சொல்றான். என்னது அவன் நீதா கினோஷியா? அவனை பிடிச்சி இப்ப கோல்டு ஸ்லீப் குள்ள போட்டுருந்தாங்க. அவனே கினோஷியான்னு ஒத்துக்கிடுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. இது தெரிஞ்சுதான் நான் அவனை சேலஞ்ச் பண்ண உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஷீக்கிமிச்சி வந்து ஸ்டெல்லா கிட்ட பேசிட்டு இருக்கான். பட் ஸ்டெல்லாக்கு ஷீக்கிமிச்சியை பிடிக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஷீக்கிமிச்சி கேட்கறான். அதுக்கு கூட ஸ்டெல்லா ஏதோ சொல்லாம இருக்கா. எனக்கு உன்ன மாதிரியே ஃபிளவர்ஸ்லாம் பிடிக்கும். அவன் அங்கோரத்தை போட்டு பார்த்தா சாரி அப்படின்னு வா சொல்லியிருந்தான். டோட்டலி ரிஜெக்ட் பண்ணிட்டு அவ அப்படின்னு திரும்பவும் அவன் அழுதுகிட்டே சரக்கு எடுத்துட்டு இருக்கான். கூட இருக்கிறதுக்கு ஓகே சொல்லாவா அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கவன் ஷீக்கிமிச்சியை நினைச்சா பாவமா இருக்குன்னு ஒட்டாமையே கவலைப்படுறா. ஒட்டாமைக்கு ஃபிஷ்ஷியே சமைச்சு ஜின்னா வச்சிருக்கா. ஒரு மீனுக்கு சாப்பிட்ட ஜின்னா மீனையே சமைச்சு வச்சிருக்கா. ஒரு கினோஷியா இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது செட்ஸோ அந்த இடத்துக்கு வர. பசங்க பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல நம்ம ஹீரோ பேசுறான். எனக்கு ஜெண்டர் கிடையாது, பட் நான் மிலிட்டரியில அப்பவோ கஷ்டம் தான் பட்டேன் அப்படின்னு அவ மிலிட்டரி லைஃப் பத்தி லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றா. நேத்துக்கு தான் நீயும் நானும் இந்த ஷிப்ல ஏறின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நிறைய விஷயம் நடந்துருச்சுல்ல நம்ம ஹீரோ பாக்குறான். செட்ஸோ நான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவோ வேணா நம்மள ஒருத்தர் கினோஷியாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, சோ எந்த லூப்லயும் எதை பத்தியும் பேசாத அப்படின்னு செட்ஸோ சொல்றா. இப்போ ஸ்டெல்லா அந்த
இடத்துக்கு வந்திருக்கா. பார்த்தா ஷிகிமிச்சி அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடவா உனக்கு பிடிக்கல நம்ம ஹீரோ கேட்டா, எனக்கு அவனை பிடிக்காமலாம் இல்ல, ஆக்சுவலி நீங்க யாருமே இன்னும் ரியலைஸ் பண்ணல, நான் ஹியூமனே கிடையாது, இந்த பாடி என்னோட இன்னொரு டெர்மினல் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த ஷிப்போட ஏஐயான லெவி தான் ஸ்டெல்லா. ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற அதே இன்டெலிஜென்ஸ் இவளுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி செட்ஸு வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. ஜானஸ் நிறைய தடவை கோல்டு ஸ்லீப்குள்ள போயிட்டு வந்திருக்காருங்கிறதுனால தான் ஏஐ பத்தி அவருக்கு புரியல. அவருக்கு புரியுற மாதிரி இருக்கிற ஏஐ ஹியூமனாய்டு ஸ்டெல்லாவை உருவாக்கி இருக்காங்க. ஸோ நான் ஹியூமனே கிடையாதுங்கிற போது நான் எப்படி ஷிகிமிச்சி லவ் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா கொஞ்சம் வருத்தப்படுறா. பட் ஸ்டெல்லா, நீ கினோஷியாவால அஃபெக்ட் ஆனது நான் பார்த்திருக்கேன், ஸோ நீயும் ஒரு ஹியூமன் தான். ஹீரோ சொல்லவா, ஆமா நானும் அப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னு செட்ஸும் சொல்றா. டமேவோ கண்டிப்பா ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. லெட்டர் திருப்பி ஸ்டெல்லா கிட்டேயே இவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாச்சும் இருக்கலாம்னு ஸ்டெல்லா போயிட்டு சொல்லவோ ஷிகிமிச்சி ரொம்பவே ஹாப்பியாகி கண் கலங்குறான். நானும் ஒரு ஏஐ பிளானட்ல தான் வளர்ந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏஐ தான் அந்த பயந்தாங்குழி சொல்லவோ எமோஷன்ஸ்லாம் உண்டு அப்படின்னு செட்ஸும் சொல்றா. நடக்குது ஒரு கினோஷியானா இருக்குங்கிறதுனால யாராச்சும் ஒருத்தர் இறந்து தான் போயிருக்கணும். நம்ம ஹீரோவோட தான் இருக்கா. பார்த்தா ஜின்னா தான் இந்த தடவை இறந்து போயிருக்கா. மீட்டிங்கை போட்டு இப்போ ஓட் பண்ணி ஆகணும் யாரு கினோஷியா அப்படிங்கறத பத்தி இவங்க பேசுறாங்க. ஷாமிங்க ரோமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. கிஸ்ஸை கொடுத்தாச்சு அவனை வெளியே வரப்பன்னு செட்ஸும் போறா. ஒட்டாமேவே வந்து இப்ப பேசவோ, ஓ லேப்ல இருந்து ஒரு டால்பினா அப்படின்னு நம்ம அசால்ட்டா பேசுறான். ஒரு ரிசர்ச் அனிமல் கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஷாமிங் கொஞ்சம் திமிரா பேசுறான். ஒட்டாமே எந்த ஒரு கோவத்தையோ காமிக்காம அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி வெளியே வர வைக்கணும்னு ட்ரை பண்றா. பேசுறேன், நம்ம பேசினா தானே நான் ஹியூமனா இல்ல ஒரு டால்பினான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும், சோ வெளியே வாரியா அப்படின்னு வா கேட்கிறா. உன்னோட செல்ஃபிஷ்னஸ்னால மத்தவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு ஒட்டாமே சொல்றா. சரினா சரண்டர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஷாமிங் கதவை திறந்துட்டு வெளியே வரா. பார்த்ததுல சந்தோஷம் யோரின்னு அவ சொல்றா. பார்த்தா வச்சுதான் இவன் கதவை திறக்க முடியாதபடி பண்ணிருக்கான். டெக்னாலஜிஸை விட இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு காமிங் சொல்றான். அவன் தான் ஒரு கினோஷியா அப்படிங்கிறத இவங்களுக்கு வெளிப்படையா காமிச்சிட்டு இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம போகுமா. அவன் வேணும்னே கினோஷியா நம்மகிட்ட காமிக்கிறானான்னு மத்தவங்க பாக்குறாங்க. ஸோ 2 கினோஷியாவையுமே கோல்டு ஸ்லீப்ல போட்டாச்சு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த தடவை 2 கினோஷியாவோ தன்னை தானே காமிச்சு கொடுத்துக்குச்சு. ஸோ மத்தவங்களோட வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. பட் நமக்கு புது புது டீட்டெயில்ஸும் இது வழியா தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.